இன்னைக்கு 17/8/2026 திங்கட்கிழமை. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் பயந்து அவசரமாக சப்பாத்தி ரோல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி ரோலில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் நிறைய வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுனால இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. சப்பாத்தி ரோல் பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னதாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு காலையில் சப்பாத்தி ரோல் பண்ணி செம சூப்பராக சாப்பிட்டோங்க. என்னோட ஹஸ்பண்ட் சப்பாத்தி ரோல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். வாங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். சூடாக சாதம் வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், சமையல் புதிது யூடியூப் சேனல் பார்த்து தக்காளி குருமா வச்சுருக்கேன். இதை அடிக்கடி பண்ணுவேங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இது தக்காளி குருமா. அப்புறம் பாருங்க, இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு காரசாரமாக பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் வரமிளகாத்தூள் போட்டு. அப்புறம் இது எனக்கு மட்டும் பீர்க்கங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிட மாட்டாரு. அப்புறம் அவருக்காக நீர்மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பசும்பாலில் உர ஊற்றின தயிரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.